செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி காதலன தேடி வந்தாள் கதவு திறக்கும் பொழுது இறகு முளைத்து பறக்கும் மனது. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஹிட்ஸ் தாங்க. ரேடியோ ஹிட்ஸ்னாலே சொல்லவா வேணும். அப்போது அந்த ரேடியோவில் ஓடுற பாடல்கள் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த டீ கடை ஓரத்தில் அந்த பாட்டு ஓடும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம லாஸ்ட்டு சீசன் டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவங்க கூட ஆதியா பாடுறாங்க. ஆதியா வந்து லாஸ்ட்டு எஸ்பிபி பாலசுப்ரமணியோட ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பரான காம்படிட்டர் தான். இப்போ ஜான் ஜெரோம் கூட சேர்ந்து செம சூப்பரான ஒரு பாட்டு செம்பருத்தி செம்பருத்தி அந்த சாங்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாடும்போது உண்மையாலுமே அந்த டூயட் சாங் வந்து சின்ன குழந்தை பாடுற மாதிரி இல்லை, அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அண்ட் ஜான் ஜெரோமே வந்து ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாருன்னு பாராட்டப்பட்டுறாரு. நம்ம ராஜ்குமார் தான் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. எஸ்ஏ ராஜ்குமார் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து சீஃப் கெஸ்ட்டாக போனதே கிடையாது. இந்த சிங்கர் சீசனில் ஃபஸ்ட்டு டைமாக டிவிக்கு வந்திருக்காரு. ஜான் ஜெரோம் லாஸ்ட் சீசனில் முடிச்சதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் இன்னர் அண்ட் அவுட்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கர பிஸியாகவே இருந்துகிட்ருக்காரு. அண்ட் அவருடைய வளர்ச்சி பார்த்து எல்லாருமே அவரை வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த சீசனில் கலக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் தான் நம்ம ஷாரா ஸ்ருதி. இவங்க வந்தாலே கோல்டன் பஸர் வாங்கிடுவாங்கப்பா அப்படின்னு கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. அண்ட் ஷாரா ஸ்ருதிக்கு அவங்க அப்பா தான் மென்டார். ஏன்னா அவர் வந்து இந்த மேடைக்கு வரணும்னு பல முயற்சிகள் செஞ்சு தோல்வி அடைஞ்சு அவரால் வர முடியல. தோற்று போன மேடையில் பொண்ணு ஷாரா மூலயமா இந்த வாரம் அவர் வந்து ஏறி பாடுறாரு. இது எந்த பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கும்? இது வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கிடைச்சதில்ல. அதான் ஷாரா ஸ்ருதி மூலயமா அவர் பாட நினச்ச அந்த மேடையில் ஒரு சான்ஸ்க்காக பாட விட்டுருக்காங்க. அதாவது டூயட் சாங் பாடுறாங்க. கரகாட்டக்காரன்லேருந்து அந்த சாங்குக்கு இளையராஜா வாய்ஸ் மாதிரி அப்படியே இருந்தது அவரோட வாய்ஸு. அவர் ஏன் நிறைய மேடைகளில் போக தவறிட்டாரோன்ற மாதிரி அவர் மிஸ் பண்ண சான்ஸை பட் சாரா மூலயமா அவர் இப்போ கனவு அடைஞ்சிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அவங்க சித்ராமாவுமே நீங்கள் நல்லா பாடுறீங்க, எனக்கு இளையராஜா சார் ஞாபகம் வந்துட்டு போச்சுன்னு சொல்லி எழுந்து போய் கை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே வந்து அப்படிலாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவ்வளோ ஆச்சரியத்தை போய் அங்கே போய் கை கொடுத்து ஷாரா ஸ்ருதியெல்லாம் ஹக் பண்ணிட்டு வந்தாங்க. பெரிய விஷயம். எஸ்ஏ ராஜகுமார சார் அவர்களுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக ஜோடியாக பல மேடைகளில் கலக்கலாம், உங்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு வீட்டில் வந்து அவங்க அப்பா தான் வந்து ஷாரா ஸ்ருதிக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணி இந்த இது பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நுணுக்கங்களை அவர் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஷாராவோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா ஒரு பக்கம் பொண்ணு, பயங்கரமான ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அவங்க ஒரே அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, புகழும்போதெல்லாம் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.